கேடிக்கும் சேதுக்கும் ஒரே சந்தேகமாக இருந்துச்சு. தமிழ் திடீர்னு எப்படி சிபி ஏற்றுக்கிட்டாருன்னு சொல்லிட்டு தமிழ்கிட்டே போய் கேட்குறாங்க. நேரம் பார்த்து சிபி என்ன என் பொண்டாட்டிக்கிட்ட என்ன விசாரிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இத்தனை நாள் என்ன டவுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சிபியே சொல்கிறாரு. இத்தனை நாள் எனக்கு பிடிக்காத கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களேன்னு கோவமாக இருந்தேன். ஒரு கட்டத்தில் பிடிக்க ஆரம்பிச்சிடும்ல, ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்களேன்ற இதில் தான் இருந்தேன். மற்றபடி எனக்கு தமிழ் பிடிக்கும் அப்படின்னு ஷீ இஸ் மை ஒய்ஃப் அப்படி இப்படின்னு சொல்ல அப்புறம் ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து வெண்பாவும் அவங்க அப்பாவும் செம்ம காண்டில் கடுப்பில் சுற்றிட்டு இருக்காங்க. என்னடா இது திடீர்னு இப்படி ஆகிட்டாங்களேன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் சேதும் கேடியும் சாப்பிட்ருக்காங்க. அப்போ ஜனமா என்ன திதி தான் நீங்கள் தமிழையும் சிபியும் சேர்த்து வைக்கிற ஐடியா போடுற லட்சணமானு கேட்க, இல்லைம்மா சாப்பிடணும்ல, எங்களுக்கும் பசிக்கலாம், வாங்க சாப்பிட்லான்னு கூட்டிகிட்டு போய் சாப்பிட வைக்கிறாங்க. அப்போ தமிழ் வராங்க. சிபி பார்த்துட்டு வேணுமே ஜனமா முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பிளேட்டில் போட்டு எடுத்துன்னு வந்து சாப்பிட கொடுக்குறாங்க. அவங்களும் சந்தோஷமாக அதை வாங்கிக்கிறாங்க. நாங்கள் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னு இவங்க ஒரு பக்கம் கொடுக்க, இதெல்லாம் பார்த்து சமயத்தை காண்டாகி, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நடிக்கிறேன்னு தானே சொன்னேன்னு சிபி கிட்டே கேட்க, ஆமாம் நடிச்சுட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பொங்கிட்டு இருக்க. தமிழ் சமயத்தை வெறுப்பேற்றுற விதமாக உண்மையிலே லவ் பண்ணுறாரு சிபி சார் என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பேற்றி பேசிகிட்டு இருக்காங்க. செம ஃபன்னாக போகுது. அடுத்தது அவங்க மாமாக்காக சிக்கனு சப்பாத்தி எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வராங்க நம்ம தமிழ். அதாவது அவசர அவசரமாக வாங்கி சாப்பிட்டுட்ருக்காரு ரூமில். சந்தோஷமாக தமிழ் பார்த்துட்ருக்காங்க. அப்போ கேடி வந்துருந்தாலும் கடகடன்னு போயிட்டு படுத்துக்கிட்டு கோமாவில் இருக்க மாதிரி நடிக்கிறாரு. அப்புறம் கேடி நீ சாப்பிட்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, அங்கேயே சாப்பிட்டலன்னு சொல்லி தமிழ்கிட்ட கேட்க, ஆமாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் பசி எடுத்து எல்லாரும் முன்னாடி சாப்பிட எனக்கும் அப்படி தான், எனக்கு கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் வாங்கி கேடி சாப்பிட்டுறாரு. இதனால தமிழும் அவங்க மாமாவும் கடுப்பாயிடுறாங்க. அதுக்கப்புறம் தமிழ் அங்கேருந்து போயிடுறாங்க கடுப்பாயிட்டு. அதுக்கப்புறமா தம் அடிச்சிட்ருக்காரு கேடி. ஏதோ ஃபோன் வந்துச்சுன்னா அந்த தம்மை இப்படி வச்சுட்டு போகிறாரு. அந்த தம்மை எடுத்து அவங்க மாமா, அதாவது சிபியோட அப்பா ஊற்றிட்டுருக்கிறாரு. பார்க்க என்னடா இது தம்மு குறைஞ்சிருக்கேன்னு சொல்லி பார்க்க, சிபியோட அப்பா வாயிலேருந்து புகையாக வருது. என்னது இது இவர் வாயிலேருந்து புகையாக வருது, அதுவும் தம்மு வாசனை வருதுன்னு யோசிச்சுட்ருக்காரு. ஒரு பக்கம் செம்ம ஃபன்னாக இருக்குது அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. இன்னொரு பக்கம் சிபிக்கு அவங்க அம்மா பேசுகிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டேன், அப்பா எப்படி இருக்காரு, ஜனமா எப்படி இருக்காங்கன்னு கேட்குறாங்க. தமிழ்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட எப்படி எல்லாரையும் பார்த்துக்கோ பத்திரமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அப்புறம் ஜனமா வந்தோடனே கிண்டல் பண்ணாங்க, என்ன மாமியாரும் மருமகளும் பேச ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சந்தோஷமாக கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அதோட எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.